படம் முழுக்கவுமே ஏராளமான கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு வித்தியாசமான களம். ஏன்னா இந்த படத்தினுடைய மையமே வந்து நெருப்பு தான். கங்குவன் அப்படிங்கிற அந்த பெயரே வந்து பார்த்தீங்கன்னா கங்கு என்கிற நெருப்பின் ஒரு வடிவத்திலிருந்து வந்தது தான். அது மட்டுமல்ல, இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் நிறைய கதாபாத்திரங்களுக்கு நெருப்பு சார்ந்த பெயர்கள் இருக்குது. ஸோ ஒரு சக்தி திடீர்னு உள்ளே புகுந்த மாதிரி அப்படி ஒரு நடிப்பு. நிஜமாகவே சூர்யா சாரினுடைய வாழ்க்கையில், அவருடைய கரியரில் அவருடைய நடிப்புக்கு இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அது படம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கு காரணம் எல்லாமே புதிய களம், புதிய மொழி, புதிய நிலம். தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அது என்னென்னா, மறுநாள் போருக்கு போகிற நெருப்பை தெய்வமாக வணங்குகிற ஒரு இனக்குழுவினுடைய ஒரு அறைகூவல் தான் இந்த பாடல். மறுநாள் போர், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உத்வேகம் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு பாடம். அவங்களுடைய இறை வழிபாடு தான் இது. அவங்க வந்து தன்னுடைய நெருப்பு தெய்வத்தை நோக்கி பாடிட்டு அவங்க கிளம்புறாங்கன்றதுக்காக பாடப்படுற பாடல்ங்கிறது தான் அவர் சொன்ன சுச்சுவேஷன். இதற்கு உடனே அடுத்து போர், அதுதான் இதனுடைய களமாக இருக்குது. ஆமாம். இதை தாண்டி வந்துட்டு நீங்கள் கங்குவா படத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ட்வீட்டுமே வந்து கொஞ்சம் வைரலாக தான் இருக்குது. அதை பற்றி சொல்லலாம் இல்லையா சார்? சொல்லலாம். அதை பார்த்துட்டேன். நான் என்னுடைய ஒப்பீனியனும் சொல்லிட்டேன். எனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு சொல்கிறதுனா கதையை தான் சொல்லணும். அதுக்காக சொல்லிட்டுமா? ஏதோ ஒரு சக்தி திடீர்னு உள்ளே புகுந்த மாதிரி அப்படி ஒரு நடிப்பு. நிஜமாகவே சூர்யா சாரினுடைய வாழ்க்கையில், அவருடைய கரியரில் அவருடைய நடிப்புக்கு இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அப்படி ஒரு உடல் மொழி, அப்படி ஒரு நடை, அப்படி ஒரு உடை, எல்லாமே மாறி அப்படி வந்து அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு வேறு ஒரு உலகத்துக்கு உள்ளார போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்படி மாறி இருக்கார் அவர். அப்படி தன்னை வந்து இந்த படத்துக்காக ஒப்படைத்திருக்கிறாரு. அவருடைய கடுமையான உழைப்பு நீங்கள் அதில் பார்க்க முடியும். இயல்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மையமே வந்து நெருப்பு தான். கங்குவன் அப்படிங்கிற அந்த பெயரே வந்து பார்த்தீங்கன்னா கங்கு என்கிற நெருப்பின் ஒரு வடிவத்திலிருந்து வந்தது தான். அது மட்டுமல்ல, இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் நிறைய கதாபாத்திரங்களுக்கு நெருப்பு சார்ந்த பெயர்கள் இருக்குது. அப்போது வந்து நெருப்பை தெய்வமாக வழிபடுகிற ஒரு சமூகத்தினுடைய பாடலாகவும், நம்முடைய தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய பண்பாட்டு விளிமயங்களை சொல்லுகிற ஒரு பாடலாகவும் இந்த பாடல் இருக்கட்டும் அப்படின்ட்டு, இந்த நெருப்பு தான் அதனுடைய மையங்கிறப்போ அதை வச்சே ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது. இன்னொன்று இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நான் திருவண்ணாமலைக்காரன். திருவண்ணாமலை வந்து நெருப்பு தலம். சிவத்தலங்களில் அது வந்து நெருப்பு தலம். இயல்பாகவே எனக்கு அந்த நெருப்பு பாடல் எழுதுனதில் அவ்வளோ பெரிய ஆத்ம திருப்தி. ஏன்னா திருவண்ணாமலை தீபம் பார்க்கறது தான் எங்களுடைய வாழ்நாளில் வந்து கிராமப்புறங்கள் இருக்கிற, திருவண்ணாமலைக்கு சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தீபத்தை பார்ப்பது என்பது பெரும் வைபவம். 10-11 நாள் மலை மேலே அந்த தீபம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாய நெருப்பே மலை நெருப்பேன்னு அதில் நான் எழுதுனதெல்லாம் இப்போ நினைக்கிறப்ப அது எனக்கு தீபமாகத்தான் என் எதிரில் வந்து நிற்குது. இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் பெரிய பேர் கிடைக்கும். ஒளிப்பதிவாளர் வெற்றியெல்லாம் அப்படி உழைச்சிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசை தான் இப்போ இன்றைக்கி வந்து கொடிகட்டி பறக்குது இந்தியா முழுக்க பார்க்குறோம். ஹிந்திலெலாம் பெரிய ஹிட்டு பாடல். அவ்வளோ மகிழ்ச்சி.